ஏ அப்பா எவ்வளோ பெரிய ஹாலு, இல்லை எத்தனை பேர்னாலும் படுக்கலாம் போலியே. ஆஹா, இங்கே ஒரு 10 நாள் டேரா போடுற வழியை பார்க்க வேண்டியதான். டேய் மெதுவாக பேசுகிறா. நீ பேசுகிறது அவர் காது கேட்டுற போகுது. ஏதோ 2 நாளைக்கு நீங்கள் தங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு, அதை கெடுத்துடாதடா. என்னம்மா சொல்லுதான் அவன் ஃப்ரெண்டு? என்ன சொல்லுதான்? எனக்கு கேட்க மாட்டேங்கு அவன் பேசுறது. என்ன சொல்லுதான்? அங்கிள் அவன் ஒன்றும் சொல்லலை. இந்த ரூமு ரொம்ப அழகாக இருக்குது, இடம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை மட்டும்தான் சொன்னானா? வேற எதுவும் சொன்னானா? இந்த ஆள் விட்டா வரலாற பூரா கேட்பாரு போல. இவர் எப்படி போலீஸ் வேலைக்கு சேர்ந்தாரு? வாத்தியாரா போயிருக்க வேண்டியவர். சை. டேய் வாயடக்குடா. நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. ஓய் அவன் என்னம்மா ஐயர் கணக்கா மந்திரம் முணுமுணுக்கு கணக்கா முணுமுணுன்னு இருக்கான். சரி, இங்கே வந்து நீங்கள் 2 நாளைக்கு தங்கன்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு பரீட்சை எழுதுன்னு சொல்லி தாராளமாக தங்கிக்கிடுங்க. சரியா? லைட்டை வேலை முடிஞ்சுன்னு ஆஃப் பண்ணிடுங்க, தண்ணியை ரொம்ப கொட்டாதீங்க. ஓகே ஓகே. என்னது இது? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பரீட்சை கேன்சல் ஆகிட்டு. ஆஹா ஜாலி. அடுத்த வாரம் தான் வச்சுருக்காங்களாம் பரீட்சை. தெரியுமா உனக்கு? தெரியும்டா தெரியும். அதுக்கு போய் ஏன்டா இவ்வளோ சந்தோஷப்படுற? அடுத்த வாரம் உட்காந்து எழுதணும்ல. ஏய், இவர் 2 நாள் தான் தங்க சொல்லியிருக்காரு. நமக்கு என்னடானா பரீட்சை அடுத்த வாரம் வச்சுட்டாங்களே. நமக்கு ஒரு வாரம் தங்கிறதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாரா? என்ன செய்ய? எப்படி அவர்கிட்ட பேசுறது சொல்கிறது? முதல்ல அவர்கிட்ட சொல்லுவோம் நிலமை என்னன்னு, அதுக்கப்புறம் அவராக முடிவு பண்ணுவார். நீ ஏன் உடனே ஒரு முடிவுக்கு வர? பொறு, அவர் வரட்டும். என்ன பிள்ளைகளா, ஸ்கூலுக்கு போனீங்களா? சாரி, காலேஜுக்கு போனீங்களா? பரீட்சை என்னாச்சு? ஐயோ அங்கிள், அதை ஏன் கேட்குறீங்க? எக்ஸாமு அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த வாரத்துக்கு போஸ்ட்போன் ஆயிட்டு. என்னடா காலையில் எழுந்தோன்னா பல்லு தேய்க்கும் போது நாக்க வலிக்கியா இல்லையா? ஒழுங்கா இங்கிலீஷ் வர மாட்டேக்கு வாயில. எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. நீங்கள் 2 நாள் தான் தங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க. இப்போ என்ன செய்கிறது? இங்கேருந்து எங்கள் 2 பேர் வீடு ரொம்ப தூரம் இருக்குது, போயிட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? இது நான் எதிர்பாராத ஒன்று தான். ஷாக்கிங்காக தான் இருக்குது. சரி, நீங்கள் இங்கேயே தங்கிக்கிடுங்க. நான் வந்து உங்களுக்கு சாப்பாட்டுலேருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கேன். ஓகே? எக்ஸாம் தான் முக்கியம். ஃப்ரீயாக படிங்க. லேட் நைட் ஆனாலும் பரவாயில்ல, ஃபேன் போட்டுவிடுங்க, லைட் போட்டுவிடுங்க, கொசுகளை கட்டிட்டு உள்ளே உட்காந்து படிங்க. ஓகே? பல நழுவி பாலில் விழுந்துரும்பாங்களே, அது இதுதானா? ஏண்டா பழைய பஞ்சாங்கம், கொஞ்சம் வாய மூடிட்டுறேன்டா. எப்படியோ அவர் ஒத்துக்கிட்டாரு, அது போதும். நான் உட்காந்து கடுமையாக உட்காந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக எழுதணும். எஸ் யுவர் ஆனர். நீ பேசுகிறத பார்த்தா நீ கோர்ட்டில் போய் டவாலி வேலைக்கு தான்டா போகிற. கம்முன்னு இருடா, நம்ம அடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிறத பார்ப்போம். என்ன அனு, எக்ஸாம் எழுதிட்டியா? வெரி குட். எங்கே உன் ஃப்ரெண்டை காணும்? ஆமாம், எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டேன், தேங்க் காட். என் ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டு வந்து பஜாருக்கு போயிருக்கான், இப்போ வந்துடுவான். சரி நான் வர்றேன். எவ்வளோ கச்சிதமாக பிளான் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு வழியை தேடுதாங்க. இவங்கள பார்த்து நானும் கற்றுக்கணும், ஒழுங்காக இருக்கிறதுக்கும் பிளான் பண்ணுறதுக்கும். என்னம்மா, எக்ஸாம்லாம் நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டிங்களா? இந்த ஒரு வாரம் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து படித்ததை நான் பார்த்தேன். வெரி குட், நைஸ். இப்படி தான் இருக்கணும். படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிச்சுட்டா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். உங்களுக்கும் கடவுளுக்கும் தான் நன்றி சொல்லணும் அங்கிள். நாங்கள் நல்லபடியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தோம், எக்ஸாமும் நல்லபடியாக அமைஞ்சது. நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே எக்ஸாம் நல்லபடியாக அமைஞ்சதுனால நல்லபடியாக பரீட்சை எழுதி முடிச்சிட்டோம். உங்களுக்கும் நன்றி, கடவுளுக்கும் நன்றி. நானும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு தான் அங்கிள். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது, மனிதர் மேலே தான் எனக்கு நம்பிக்கை உண்டு. உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். தேங்க்யூ அங்கிள். நம்பிக்கை தான் வாழ்க்கைப்பா. அதாவது உங்கள் 2 பேரோட பேரண்ட்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் உதவி செஞ்சிட்டேன். நீங்கள் வந்து இதே போல் பின்னாடி உங்களை உதவின்னு தேடி வர்றவங்களுக்கு நல்லபடியாக உதவி செய்யுங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். லைஃப் இஸ் ரிலேஷன்ஷிப்னு சும்மா சொன்னாங்க பெரியவங்க. வாழ்க்கையை வந்து நம்ம பயனுள்ள வாழ்க்கையாக வாழ்கிறதுல தான் அதோட அர்த்தமே இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நான் வர்றேன். அங்கிள் பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமாக இருந்தாலும் அவர் மனசு இவ்வளோ கனிவாக இருக்குது பார்த்தியாடா? ஆமாம்,
நானும் வெளி தோற்றத்தை பார்த்து எடை போட்டு வச்சுருந்தேன் அவரை ஒரு மாதிரி இருப்பாரோன்னு. ஆனால் ரொம்ப கனிவாக இருக்காருப்பா. நான் இனிமேல் மனிதர்களை நல்ல விதமாக எடை போடவே பழகிக்கிடுவேன். நீ பேசிக்கிட்டே போவ, வா ஊருக்கு கிளம்ப வழியை பார்ப்போம். நம்ம 2 பேர் வீட்லேயும் நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.